கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த வாழ்க்கை எதுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், அழகான ஒரு பதில் இருக்குது. பூத்து குலுங்கி கொண்டாடிட்டு போகிறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. எதுக்கு? பூத்து குலுங்கி கொண்டாடிட்டு போகிறது தான். சம்டைம்ஸ் பட்டுடும், மரம் வெயில் பட்டோ தண்ணி ஊற்றாமையோ வேர்களுக்கு ஈரம் கிடைக்காம என்ன ஆகிடும், பட்டு போயிடும். ஆனாலும் அது நின்று காத்து நிற்கும். நீங்கள் மனித வாழ்க்கையை நீங்கள் எத்தும் போய் மரத்தாண்ட ஒப்பிடணும். நம்மளோட பெருசு மரம். நமக்கு முன்னாடி தோன்றியது புல் தோன்றிச்சு, அவ்வளோ தான். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே பிறந்த மூத்த குடின்னு ஒருத்தர் சொல்லின்னு இருப்பார். ஆனால் அப்போ மரம்லாம் ஒரு கல் மண்ணாகிறதுக்கு மரங்கள் தேவைப்பட்டது. வேர்கள் தான் மரத்தை பாறைகள்லாம் உடைச்சிது. அது தவறு. இது எதுக்குன்னா பூக்கலான்ட்டு. எதுக்கு? பட்டுப்போகுது, இலை உதிர் காலம் வருது, ஆனால் காற்றுன்னு இருக்குது, திரும்ப வேர்கள் ஈரப்படுது, பூக்குது. எனக்கு ஏதோ நோய் வருது, பிரச்சனை வருது, ஒரு மாதிரி சோகமாகிடுறேன், சோர்ந்து போயிடுறேன், திரும்ப சரியாயிடுறேன். இப்போ இது மாதிரி இருக்குதே, இது கனவுகள்னால் கனவுகள் உங்களுக்கு உருவாக்கி தராங்க. இப்போ ஐயாவுக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு புத்தகத்தை நம்ம படிச்சுடுவோம் எங்கேயோ, இது மாதிரி இன்னொன்றுலாம் என்ன பண்ண முடியாது, ஆடு மாடெல்லாம் வாழை வந்துருக்குது, கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்குது, அது கூப்பிட்டா வருது. மாட்டுக்கு இன்னொரு பேர் மகாலட்சுமி. அல்மா மகாலட்சுமி போதெல்லாம் மாடு ஞாபகம் வந்துடும். அல்மா மகாலட்சுமி பார்த்தாவே மாடு வர மாதிரியே இருக்கும். மாடு எங்கன்னா லிப்டிக் பூசிக்கின்னு ஸ்டேல வரா. அல்மா மகாலட்சுமின்னு ஒன்று எனக்கு அதெல்லாம் மாடெல்லாம் கிடையாது. அது என்ன தான் இது, என் மகா தான், மாடு தான். அதுக்கு மகாலட்சுமி பேர் வச்சிட்டா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அதை மகாலட்சுமின்னு நினைக்க கூட மாட்டேன். எனக்கு அசல் மகாலட்சுமி தெரியும், அப்படி தானே. இப்போ கனவுகள்லாம் எனக்கு யாரோ உற்பத்தி பண்ணி தராங்க. இப்படி வாழு, இப்படி இருக்காத, இப்படி செய், அதை பண்ணு, எல்லாம் புரிஞ்சிச்சு எனக்கு. இப்போ நான் புரிஞ்சிச்சு எனக்கு. ராமரை போல வாழு. இப்போ ராமர்னா அம்பு வச்சிக்கின்னு குடுமி போட்டு வேஷ்டி மட்டும் கட்டின்னு சட்டப்படம் இருந்தாரா இல்லையா, ப்ளூ கலரில். ராமர் எப்படி இருப்பார், ராமர் கலர்னே சொல்கிறாங்கல்ல. எவன்னா அந்த மாதிரி பெயிண்ட் வச்சுன்னு வந்தான் பார்த்தீங்களா. உடனே ஒரு கவிஞர் பார்த்தேன், ஆண்களில் ராமன் கிடையாது, பெண்களில் சீதை கிடையாது. ஏன் நெருப்பில் குதினா குதிப்பானுங்க, ஒன்றா தள்ளி விட்டுருவாங்க. எந்த காலத்தில் இருக்கிறீங்க? இப்போ கனவுகள் யாரும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணுகிறேன், இப்போ கனவுகளோடவே வர்றேன். நிஜம் யதார்த்தம் அப்படியே முன்னாடி நிற்கிது. வாழ்க்கை உங்கள் முன்னாடி கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். ஆனால் என்ன பண்ணுவீங்க, ஒரு பொண்ணு நிர்வாணமாக இருந்தால் பார்ப்பியா, என்ன பண்ணா திரும்பிக்கணும். அது ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். பொண்டாட்டி ட்ரெஸ் கட்டுறா, புருஷங்காரன் கம்பெனி கண்டுக்காமல் போயிடுறான். காது வைக்கிறவன் உட்காந்து நின்று பார்க்குறான். பக்கத்து வீட்டுக்காரன் மேலே கேமரா வச்சு பார்க்குறான். ஒரு பொம்பளை ட்ரெஸ் கட்டினா ஒருத்தன் கம்முன்னு போயிடுறான், ஒருத்தன் உட்காந்து பார்க்குறான், இன்னொருத்தன் கைட்டு போகிறானான்னு காத்துந்து பார்க்குறான். ஒரு சம்பவம் தான். 3 பேருக்கும் கனவு எப்படி இது, கணவனுக்கு பார்த்து செழிச்சிச்சு. சனியை மேலே தொங்கின்னு இருக்கும், இப்படி இருக்கும், இதுதானே இது பழகிச்சு அவனுக்கு. அது ஒரு விஷயமே இல்லை. நான் கிட்ட என்ன பண்ணிட்டான், போயிட்டான். காதலி இவனுக்கு புதுசு, கைட்டு போகிறாள். அங்கே கொஞ்சம் காட்டி இங்கே கொஞ்சம் காட்டி அசத்திய மூட்டா. அதே அவனுக்கு ஒரு கனவு. இப்போ தான் கல்யாணம் ஆகல, ஒரு 17-18 வயசு ஆயிடுச்சு. ஒரு படமாக பார்த்துக்கிறேன், புல்லு ஃபிலிமாக நேரில் லைவ் ஷோ காட்டணும்ல. இப்போ ட்ரோன்லாம் கட் பண்ணிட்டானுங்க. இப்போ நம்ம ஊருங்கள், எங்கள் வீட்டுங்களெல்லாம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் டாப் இருக்காது. எவனோ மாடி மேலே நின்று இருந்தாக்கா டாப்பில் இப்படி சுற்றி பார்த்து தான் குளிக்கணும். இப்படி சுற்றி பார்த்து இல்லை. கனவு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன இது மாறினுது. உங்கள் வாழ்க்கைக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஒரு மீனிங்கும் கிடையாது. நீங்கள் மீனிங்லாம் தேடி பாவமாகாதீங்க. ஒரு அர்த்தமும் கிடையாது. அற்ப விளையாட்டு. திரும்ப சொல்லுறேன், வாழ்க்கை மாதிரியான ஒரு கேவலமான விளையாட்டு இல்லவே இல்லை. அது ரொம்ப அற்பத்தனமானது. ஒருத்தி பெருசாக சீரியஸ் ஆகிட்டு இருப்பான், ஒருத்தர் ரொம்ப பெருசாக சீரியஸ் ஆகிட்டு இருப்பான். அவனுக்கு பார்த்துனே இருக்கணும். 17 வயசு. வாழ்க்கை என்ன
அற்ப விளையாட்டு. எதுக்குடா மனுஷனாக பிறந்துக்கிறேன்னா கடவுளை அடையிறதுக்கு மட்டும்தான். கடவுளை அடையிறன்ற பேரில் வாழ்க்கையை விட்டேன்னா ஒன்று அற்ப விளையாட்டை உள்ளாமா? கோலி, சோங்கு, மாஞ்சா, டாமா என்ன ஆடலாம் தானே? ஒன்லி ரம்மி, ட்ரிபிள் எட்டு தான் ஆடணுமா என்ன? இல்லை செஸ் ஆடினா தானா? இல்லை பில்லியர்ஸ் ஆடினா தானா? இல்லை ஒரு பாலை வச்சுன்னு புதுசாக ஒரு கேம் போட்டு விசிரிச்சா தானா? கோகோ ஆடினா தானா? எல்லாம் விளையாட்டு. கிரிக்கெட் ஆடினா தானா? ஃபுட்பால் ஆடினா தானா? மொத்தத்தில் என்ன வரணும்? நான் ஒரு தலைக்காணி 2 பக்கம் கட்டம், 2 ரிப்பன் எடுத்து அந்த பக்கம் ஒன்று கட்டி அதில் ஒரு ஜோட்டி இதில் ஒரு கொட்டி போட்டுட்டு நடுவில் ஒரு போட்டு கட்டிட்டு இது என் பொம்மை டெட்டி பேர்னு கட்டி பிடிச்சிரு குழந்தையும். ஒரு தலைக்காணியை கூட சந்தோஷமாக இருக்குது ஒரு குழந்தை. அவங்க அப்பா அவ்வளோ காஸ்ட்லியான டெட்டி பேர் வாங்கி வந்து கொடுக்குறான். இப்போ பிரச்சனை எங்கே? பொருள் இல்லை, என்கிட்ட தான். ஸோ மனசை எப்படி வச்சிங்கன்னா கொண்டாட்டமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், பூத்து குலுங்கணும். எனக்கு சந்தர்ப்பம் கடவுள் அடையிறதுக்கு தான், வேறு ஒன்றுத்துக்குமே கிடையாது. அதெல்லாம் சும்மா, மற்றதெல்லாம் சும்மா. பொண்டாட்டி, புருஷன், காதலி எல்லாம் டென்ஷன் ஆகி எதிர்த்து நிற்பாங்க ஒரு டைம்லையும். அப்போ தான் ஏன்னா நமக்கு தேவை யார் தான்? ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் நீ பொருந்த முடியும். உனக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் பொருத்தம் இங்கே. வேறு யாருன்னா யாரை கொண்டா பொருந்திருந்தீங்கன்னா சும்மா தமாஸ் பண்ணுகிறீங்க, வெறுப்பாக இருப்பீங்க, திரும்ப சமாதானம் ஆகிடுவீங்க, வேறு வாழ்க்கை இல்லையே, என்ன பண்ணுவீங்க? என் கணவன் என்னை இது வரைக்கும் திட்டுந்தே இல்லைங்க நாங்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. சொல்லுவீங்க அண்ணா? அண்ணா சொல்லுங்களேன். என் கணவர் என்னை வந்து சீனு சொன்னதே இல்லை சொல்லுவீங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னது இல்லைன்னு சொல்லுவீங்க. எங்கள் அம்மா என்ன சொன்னது இல்லைன்னு சொல்லுவீங்க. என் நண்பன் என்ன சொன்னது இல்லைன்னு சொல்லுவீங்க. உங்களை பேசாத ஒரு மனுஷன் இருப்பான்னு நினைக்கிறீங்க? உங்களை 100% ஒத்துணும் ஒருத்தங்கிறான்னு நினைக்கிறீங்க இந்த உலகத்தில்? கிடையவே கிடையாது. உங்களையும் நீங்கள் ஒத்துக்கல. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு புக்கை வச்சுங்க, அதில் ஒன்று சொன்னால், இங்கே ஒரு புக்கை வச்சுங்க, இது ஒன்று சொன்னால் 4 மாதமாக. அப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன இருந்தேன், இப்போ 4 மாதமாக என்ன ஆகிட்டேன்? ஏண்டா மீனாக சாப்பிட்டு வயிறெல்லாம் நிரம்பி மீனாகவே உள்ள சதையெல்லாம் ஆகி மீனை ஓடினுது உள்ள. சாப்பிட்டது என்ன கரும்பு இருந்தாலும் இன்னும் என்ன ஆயிடுச்சு? உனக்கு என்ன ஆகணுமோ அதான் ஆயிடுச்சு. இவ்வளோ சோத்துணுவான் ஒரு சிலர் பார்த்துக்கிட்டீங்களா? இப்படி தான் இருப்பான். என்னெல்லாம் பார்த்தா நிறைய சாப்பிடுவேன்னு நினச்சின்னு நிற்பீங்க. 4 இட்லி மேலே சாப்பிடவே முடியாது என்னால். சோறு போட்டு வச்சுட்டு நல்ல ருசியான குழம்பு கொடுத்தா கூட கொஞ்சம் தான். பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து சாப்பிட்ணுறோம், அப்படி சாப்பிட்றோம், பார்க்கறது பொறாமையாக இருக்கா நமக்கு. நான் பண்ணுறது இல்லை, சும்மா தமாசு சிரிப்பீங்களேன்னு சொன்னேன். யாரை பார்த்து எனக்கு பொறாமை கிடையாது. அப்போ வாழ்க்கைக்கு கனவு அதை மட்ட மசரு மீனிங்கே கிடையாது. ஒன்றே ஒன்று தான், கடவுளை புரிஞ்சுன்னு போகிறதுக்கு தகுதி இங்கே மட்டும்தான். நாய்க்கு தானே நாயின்னு தெரியாது, மனுஷனுக்கு மட்டும்தான் என்ன தெரியும்? நான் மனிதன், நான் 2 காலில் நடக்கிறேன், எனக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்குது, எனக்குள்ள இதயம் துடிக்குது, என்னால் நான் இல்லை. நான் என்னால் இருக்கிறேன்னு சொல்லும் போதே பைத்தியம் நீ உன்னால் இருக்கிறேன்னு ஒன்று சொல்லிட்ட பிறகு நான் இப்படி செய்வேன் அப்படி பண்ணுவேன். எவன் ஒன்றா உனக்கு என்ன நான் வச்சு செய்யணுமோ எல்லாம் செய்வான். கலரா நீ ஒரு சவுருன்னு ஆகிட்டேன்னா உன் மேலே பெயிண்ட் அடிப்பானுங்க. நீ ஒரு வெற்றிடம் எதனா பண்ண முடியும்? சரி சார் அடிச்சிடுங்க உடனே. இது இந்த வாத்தோ இந்த இதோ தண்ணியிலே இருக்கும் பார்த்துக்கிறீங்களா, விட்டான் அந்த மாதிரி இருக்கணும். கடவுளுக்கும் எனக்கும் மட்டும்தான் டீல் யாருக்கு? மற்றதெல்லாம் கொண்டாடுறதுக்கான சந்தர்ப்பம். சில நேரத்தில் அப்படியே அதுவே தப்பாகவும் போயிடும். நம்ம மகிழ்ச்சியாக இருக்க நினைப்போம், அதுதான் வாங்கிட்டான். அப்போ நம்ம அன்பாக பேசுவோம், அது அசிங்கமாக பார்க்கப்படும். ஏன் எல்லாம் முள்ள மாதிரி முச்சை வைக்கி திருத்தனம் பண்ணுறவங்களே இருக்கிறாங்க. பிடிச்சா ஒரு பேச்சு, பிடிக்கலன்னா ஒரு பேச்சு, செயல் ஒன்று தான். பொட்டாட்டி பிடிக்கலன்னா நீ சோறு எடுத்து வந்து அப்படியே அமுக்கு வேணுவான். பிடிச்சிட்டானா என் பொண்டாட்டி எப்படி போடுவா தெரியுமா? வானான்னு போடுவான்னுவான். ஒரு செயல் தான். எப்படி பேசுவான்? 2 விதமாக பேசுவான். என் பொண்டாட்டி என்னை தொல்லை பண்ணுறதே இல்லை, அவளுக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்குதுன்னு சொல்கிறவனுங்கிறான். ஏன்? அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னா, பிரச்சனை இருக்குதுன்னா ஆனால் ஒரு பேச்சு பேசுவான், ஆளேனா ஒரு பேச்சு பேசுவான். பிடிச்சா ஒரு பேச்சு, பிடிக்கலன்னா ஒரு பேச்சு பேசுவான். ஒரே மாதிரியாக இருக்கிறவன் எவனா பார்த்தீங்கன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம், முடியாது. என்னையே பார்த்தீங்கன்னா விதவிதமாக இருக்கும். ஒன்றால் அது நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நீ அப்போ அப்படி சொன்னேன், இப்போ இப்படி சொன்னேன். அது அப்போ அப்படி தானே. நீங்கள்
என்கிட்ட வரும்போதெல்லாம் என்கிட்ட ஆசையாக பேசும்போது, மாமா ட்ரெஸ் எல்லாம் கைட்ட சொல்லுவீங்களா, அதனால் ட்ரெஸ் எல்லாம் கைட்டு வந்துட்டேன் நகர் ரோட்டில்னா நம்ம நிலமை. எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்கிறதுக்காக ஒத்தி. இப்போ இவனா தெரியுமா, எனக்கு தானே பிடிச்சிருக்குதுன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கிறேன்னு சொல்லுவானா, சொல்ல மாட்டானா. ஆனால் ஒரு பேச்சு சுற்றி பைத்தியங்குது, டிசைனாக நான் சொல்கிறது. பட்டடிக்கிற பைத்தியம், நாமம் போடுற பைத்தியம், அது விமர்சனம் பண்ணுற ஒரு பைத்தியம், அது விமர்சனம் பண்ணிட்டா தப்புன்னு சொல்கிற ஒரு பைத்தியம், சுற்றி பயங்கர கற்றுக்கிறானுங்க. நீங்கள் இதையும் கேட்டு என்ன ஆகிடுவீங்க, மூளைலாம் சூடாகி டென்ஷன் ஆகிடுவீங்க. உங்களுக்கு குழந்தைலேருந்து ஒன்று ஊட்டி வளர்த்துருப்பாங்க, யாரோ உங்களை அழைக்கிறாருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்களும் போயிருப்பீங்க. அழைப்பு வைத்தோடனே சீக்கிரத்தில் வராருன்னொடனே இப்போ ரட்சிப்பின் காலத்துக்காக என்ன பண்ணிப்பீங்க, காத்து நிற்பீங்க. ஆமாம், யார்ரா அந்த போதகர், யார்ரா அந்த ரட்சகர். அமெரிக்காவுக்கு போனால் செப்பல்னு எழுதி வச்சுக்கிறானுங்க. நான் நினச்ச செருப்புன்ட்டு. இல்லையாமே, செப்பல் வேறு சர்ச்சு வேறுவான். செப்பலுக்கு சர்ச்சுக்கு என்ன வித்தியாசம் தெரியாதா? செப்பல்னால் நம்ம இஷ்டமாக என்ன பண்ணிட்டு வரலாம் ரூம் உள்ள போய். சர்ச்சுனா ஒருத்தர் சொல்லுவார், கேட்டு வரணும். புரியுதா? சேப்பலா? செப்பல் கிடையாதா? பத்தியா, அது முதல்ல அது புரியணும். படிக்கவே தெரியாதவன் பச்சனை என்ன ஆவான்? அது சேப்பல்னு எழுதி வச்சிருக்குமா? செப்பல் கிடையாது அது. ஓ பத்தியா, கரெக்டா. அது மாதிரி யாருக்குமே தெரியல பாருங்க. இப்போ இஷ்டமாக யாருக்கும் தெரியல, நாம் என்ன பண்ணிட்டு போகலாம். அற்ப விளையாட்டு. திரும்பவும் சொல்கிறேன், மீனிங் என்ன இருக்குது அதில்? நீங்களாம் தெரில, அதனால் நீங்களாம் வாழலைன்னு சொல்லலாமா? உங்களுக்கு சேப்பலுக்கும் சர்ச்சுக்குன்னா தெரில, வாழலையா அவங்களாம்? வாழ்றதுன்னா தெரியுண்ணா, பசியத்தை அதுவே தெரிஞ்சு சாப்பிட்றான்னும் அப்படி தானே. எந்த குழந்தைக்கு தெரியாது இங்கே பால் வருதுன்னு எப்படி தெரிஞ்சுது? எதுவுமே வச்சோன்னா உறிஞ்சிச்சா இல்லையா? எப்படி உறிஞ்சுது அது? அப்போ தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிய வேண்டியது தெரியத்தான் செய்யுது. தெரிஞ்சு வச்சுன்னு தெரியாதெல்லாம் கண்டுக்க பிடிக்காமல் கண்மூடித்தனமே வாழ்ந்துட்டு போயிடுறோம். மனிதனாக பிறந்தது கடவுளை அடைவதற்கு மட்டும்தான். நாய் பண்ணாத வேலையெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ஒரு கழுதை பண்ணாத வேலையை உங்களால் பண்ண முடியாது. கழுதிக்கு ரொம்ப பெருசு, தரையில் பொருளும். அதோடலாம் நீங்கள் ஒன்றும் பெரிய பில்லியன்ட்டெல்லாம் ஒரு குதிரை மாதிரி நம்மளால் என்னால் கூட யாராலையுமே. ஆனால் கடவுளை எல்லாராலையும் உணர முடியும். எல்லாரும் உணர்ந்துட போகிறானுன்றதுக்காகவே இப்படி அப்படிமா சொல்லி மாற்றி வச்சுக்கிறான். அந்த பக்கம் நீங்கள் திரும்பக்கூடாது. எந்த பக்கம்? கடவுள் பக்கம் திரும்பிடக்கூடாது. ஒரு பயம் இருக்கும். நம்ம சூத்திரா இல்லை ஏதோ கருமம் நமக்கு கடவுளுக்கும் ரொம்ப தூரம் தானே. தூரமாங்க தூரம். வீட்டுக்கு தூரம்னுவாங்கள்ல, அதுவா? ஓ, அப்போ கனவு காண்றதுக்கோ உடம்பு சரி பண்ணுறதுக்கோ இல்லை. புரியுதா? கடவுளை தேடினீங்கன்னாவே உங்கள் உடம்பு சரியாயிடும். கடவுளை அடைஞ்சிட்டிங்கன்னா இன்னும் ஆனந்தமாக இருப்பீங்க. ஒரு மனிதன் முழுமை பெறுவான் அப்படின்னா கடவுளை உணர்ந்தால் முழுமை பெறுவான். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம்லாம் தானாக பரிசாக கொடுக்கப்படும். யாருக்கு அது மேலே அக்கறையே இல்லை. கற்றுக் கொடுத்தது தெரிஞ்சுக்கிந்து போந்து வந்தது மேலே என்ன ஆயிடுச்சு? கற்பூரம் கொளுத்தினோடனே ஏறியில்லை, அஞ்சிச்சு. அப்படியா? தேங்காய் அழிவிச்சேன்னா தேங்காய் அழிவிச்சு, நம்ம என்ன வந்து சகுனம் சரி. அப்பெல்லாம் ஒன்று இல்லை, சந்தோஷமாக இருங்க. எல்லாத்தையும் ஏன் சரி பண்ணிடுனா, சரி பண்ணி அவனை வாழ்கிற வரைக்கும் என்ன தான் பண்ணி அவனை நான் கால் வலி இது, கை வலி இது, என்ன பண்ணணும், மாத்திரை மருந்து சாப்பிட்ணும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்கல்ல. ஹெல்த் ட்ரிங்க்ஸு, டானிக்ஸு. என்ன வரும்போது பிடிச்சிட்டாங்க, பொட்டியில் சீ போட்டு அமிச்சிட்டான். திறந்து பார்த்தாங்க, என்ன மருந்து மாத்திரையாக வாங்கின்னு போகிறீங்க என்ன? வீட்டில் பேஷண்ட் அதிகம்னு எத்தனை போகன்ட்டான். அவனுக்கு மாத்திரைலாம் பார்த்துட்டு பயமாயிடுச்சு. ஏதோ கத்தல் பொழுது போதை மாத்திரையாக இருக்கும்ன்ட்டு விட்டமுனோ மாத்திரை தான். போதை என்ன தான்? மாத்திரை தான். பேர் என்னமோ எல்லாத்துக்கும் என்ன தான்? ஒன்று தான். வாழ்கிற விதத்தில் மாறுது. ஒரு மீனிங்கும் கிடையாது வாழ்க்கைக்கு. கடவுள் தவிர வேறு ஒன்றும்
இல்லை, நீங்கள் வெற்றிடத்துக்குள்ளவே இருந்து வெற்றிடத்துக்குள்ளேயே வாழ்ந்து வெற்றிடத்துலேயே தான் சாவுற. ஆனால் என்ன மட்டும் தெரிஞ்சுக்காம போகிற, ஒரு மீன் தண்ணியிலேயே பிறந்து தண்ணியிலேயே வாழ்ந்து தண்ணியிலேயே செத்தும் போச்சு. இன்னும் தெரிஞ்சுக்காம தண்ணி தான் நான், தண்ணியில் தான் நான், தண்ணியோட ஒரு பாட்டு நான் அப்படின்னு தெரியாமல் தண்ணியாக தான் மாறிச்சு. கடவுளுக்காக தான் மற்றதெல்லாம், அதுக்குன்னு மற்றதெல்லாம் அற்ப விளையாட்டுன்னா விட்டுற போகிறீங்க. ஜாலியாக கொஞ்சம் பொறுப்பாக சார், அற்பத்தை எப்படி, அற்பத்தனத்தை தான் பொறுப்பாக செய்ய முடியும். ஒரு அல்பமாக செய்கிற ஒரு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புதுசு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சவங்களாம் யார் தான்? ரொம்ப அற்பத்தனமாக யோசிச்சவனா தான் இருப்பான். உட்காந்து ஒருத்தன் யோசித்துக்கிறான், கார்டு ஒன்று எடுத்துன்னு போய் தேய்ச்சாங்கன்ட்டு. இப்போ கார்டு வந்துச்சு, கிரெடிட் கார்டு. புரியுதா? இது பறவைலாம் பறகுது, நம்ம எப்படி போகிறதுன்னு பார்த்தான். நமக்கு ரெக்க இல்லை, ஆனால் பறவை மேலே உட்கார முடியும். முருகர் மயில் மேலே உட்காந்துருந்தாரா இல்லையா? அதுதான் ஏரோப்ளேனுக்கு அடித்தளமே. அப்போனா பறக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே என்ன பண்ணினேன் நம்ம? பறக்கக்கூடிய பொருளை எப்படியெல்லாம் செய்யலான்னு பார்த்தானுங்க. சைக்கிள் விட்டானுங்க, ராக்கெட் விட்டானுங்க, இப்போ என்ன ஆயிடுச்சே, லைட்டாக வந்து மாறிச்சு. ஆனால் முதல்ல அவன் சிந்திக்கும் போது ஒரு அற்புதனமாக தான் யோசிச்சுருப்பாங்க. ஒரு மனுஷன் பறந்து போக முடியும்னு ஒருத்தன் சொல்லியிருந்தானே என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவனை கிண்டலாக கேலி பண்ணியிருப்பானுங்க. ஒருத்தர் ரவுண்டு நீராக சா வச்சுட்டுக்கிறானுங்க. எங்கள் தலைவர் கட்ட நீராரு, நீ என்ன சொல்கிற? கல் தேய்ச்சி சாப்பிட்ற இவனன்ட்டு. அரிஸ்டாட்டில் சொல்லிட்டாரு, கட்டமாக உனக்கு புரியல, எவ்வளோ பெரிய நோனி அப்படின்னானுங்க. அட கோனி, ஞானன்றதுன்னா தான் அந்த போகல, கட்டமாக தான் இருக்கும் பொழுதுன்னு நினச்சிருந்துக்கிறான். கடல்கிட்ட போய் நின்று பார்த்தானே இருக்கான். இப்போ அவனுக்கு வட்டன்ட்டான்ல. இப்போ பூமி வானத்தில் இப்படி மேலே நின்று பார்த்தாவே வட்டமாக தான் தெரியுது. இப்போ வட்டமாக தெரியுதா இல்லையா? மேலே மொட்டை மேலாம் போய் நின்று பாருங்கள், எப்படி தெரியுது? அப்போனா அவனுக்கு மொட்டை மாலி நின்று பார்க்காமே கட்டன் நீந்துக்கிறானுங்க. கிடையாது, அவங்க ஊரில் மொட்டை மாடி வச்சு வீடு கட்ட முடியாது. ஏன்னா ஐஸு, நம்மளை மாதிரி கட்டமாக கட்டினானா ஐஸு கொட்டி இஞ்சி உள்ளே வந்துடும். நம்ம மாடியில் ஒரு 4 அடி 3 அடி சோறு வச்சுக்கிறோம். பனி பெய்யுது, ஐஸுக்கு ஊதுன்னா ஆகும். அவ்வளோ தண்ணி நின்னா வெயிட் தாங்காமல் வஞ்சி விடும். இப்போ அவன் ஏன் முட்டாளா இருந்துக்கிறான்? வெட்ட வெளியே இல்லை, வெளியே போக முடியாது, குளிர் உள்ளே உட்காந்து இருப்பான். புரியுதா? ஆரியப்பட்ட ஏன் ரவுண்டுன்ட்டான். நம்மளால் வெளியேந்து பார்த்துருப்பாரு சுற்றி. வாழ்க்கைக்கு மீனிங்கே இல்லை. ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் துக்கப்படுறதுக்கு காரணம் நீங்கள் கற்று வச்சுருந்து தான், வேறு ஒன்றுமே இங்கே இல்லை. இன்னொருத்தரை பார்த்துட்டு நீங்கள் ஏழான்றீங்க, இன்னொருத்தரை பார்த்துட்டு நீங்கள் குள்ளமாகறன்றீங்க, இன்னொருத்தரை பார்த்துட்டு நீங்கள் சரியாக வேலை செய்யலைன்றீங்க, இல்லை அழகாக இல்லைன்றீங்க. நீங்கள் மட்டும்தாங்கிறீங்கன்னா என்ன இருக்கும்? இருக்கிறதே பெரிய விஷயந்தான் ஆகிடும். இருக்கிறீங்க, கண்ணு காது மூக்கெல்லாம் இது இவ்வளோ குத்து வச்சுக்கிறேன், சந்தோஷமாக இருக்க மாட்டேன்னு மட்டும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் துக்கப்படுவேன்னு முடிவு பண்ணிட்டா சசிகலாவை நான் என்ன பண்ண முடியும்? சிக்கிலிக்கா முச்சா கூட அதிக கோவம் வந்துடும். பொடா பண்ணிக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.